Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது CSC மற்றும் e-சேவை ஐடி வைத்திருப்பவர் digipay lite எப்படி யூஸ் பண்றது, அதன் மூலமா மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது, வித்ரா எப்படி பண்றது, இப்போ அத பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது இ-சேவை ஐடி மூலமாக digipay lite வாங்கணுங்க இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணுங்க. அதே மாதிரி CSC மூலமாக digipay lite வாங்கணுங்க இந்த வெப்சைட் மூலமா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். வேற வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இங்க லாகின் பண்ணி டேஷ்போர்ட் போனதும் ஒரே மாதிரி தான் சர்வீஸ்லாம் வந்து இருக்க போது, எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெப்சைட் மூலமாக தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். digipay liteக்குன்னு தனியாக ஆப் கொடுத்துருக்காங்க, நீங்க ஆப் மூலமா ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வெப்சைட் மூலமா தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி CSC மற்றும் e-சேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல CSC மற்றும் e-சேவை சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே ரெகுலரா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லாகின் பண்றதை பத்தி பார்க்கலாம். சிலருக்குமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது. ஸோ e-சேவை லாகின் பண்ணுங்க, CSC அதுக்கான வெப்சைட் போய் லாகின் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூசர் நேம் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் டேஷ்போர்ட் வந்து இருக்க போது. இதில் நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, கார்னர்ல தான் உங்களுக்கான சர்வீஸ் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு கீழே செகண்டா இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான KYC அப்ரூவ்டா இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா KYC அப்ரூவ் பண்ணியிருந்தா மட்டும் தான் எல்லா சர்வீஸுமே வந்து பண்ண முடியும். ஓகே, இல்ல செகண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க சர்வீசஸ்னு, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர், ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒருத்தருக்கு நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க மொபைல் நம்பர் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு SMS வந்து ஷோ ஆகும். ஏன்னா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தா இந்த மொபைல் நம்பர் லிங்க்ல இல்லாம இருக்கு, அதன் காரணமாக இது வந்து பார்த்தா ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு அதுக்குள்ள கஸ்டமர் நேம் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு கஸ்டமர் நேம் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மொபைல் நம்பரை பொறுத்திருக்கு உங்க மொபைல் நம்பர் கொடுக்கலாம், இல்ல மணி சென்ட் பண்றதுக்கு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும், அந்த OTP என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கு அது பார்த்தா வெரிஃபை வந்து ஆயிடும். ஓகே, உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்களுக்கான மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு ஸோ முன்னாடி நீங்க எவ்வளவு அமௌண்ட்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. IMPS இமிடியட்லி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்க ஸோ 75,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம், நெஃப்ட் மூலமாக 50,000 வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஆட் பெனிஃபிஷரி, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. யாருக்கு அனுப்புறோ அவங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் என்ன, அவங்களுடைய பேங்க் நேம் என்ன, அவங்களுக்கான IFSC கோட் என்ன, பெனிஃபிஷரி நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாமே நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். யாருக்கு நீங்க மணி அனுப்ப போறீங்களோ ஆட் பெனிஃபிஷரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்து எல்லாமே நீங்க என்டர் பண்ணி ஸோ அப்டேட் பெனிஃபிஷரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் ஆயிடும் உங்களுக்கான பெனிஃபிஷரி. ஸோ ₹1 வந்து பார்த்தா செக் பண்ண சொல்லி என்னோட அக்கௌண்ட்ல எல்லா காலத்தில் அமௌண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ₹1 மட்டும் வெரிஃபை பண்ண முன்னாடியே ஸோ ₹1 வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் போயிடுச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி ஆட்ல இருக்கும். நீங்க அந்த சர்ச் கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆட் பண்ண பெனிஃபிஷரி வந்து கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் நீங்க அனுப்புறோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து IMPS நெஃப்ட் கொடுத்து குயிக் பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்க வேலட்ல இருந்து உங்களுக்கான மணி ட்ரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு வந்து போகும். கண்டிப்பா வேலட்ல மணி வந்து பார்த்தா லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்க எத்தனை பேருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாலும் சரி ஆட் பெனிஃபிஷரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அவங்க அக்கௌண்ட் டீல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஷேர் பண்ண போல அதை நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது கண்டிப்பா வேலட்ல அமௌண்ட் இருந்தே ஆகணும். ஓகே, அதுக்கடுத்து செகண்டா யூனிஃபைட் AEPS கொடுத்திருக்காங்க, ஆதார் எனபிள் பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் மூலமா எல்லா சர்வீஸுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல உங்களுடைய பயோமெட்ரிக் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பயோமெட்ரிக் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க நேரா போயிட்டு வந்து டிக் பண்ணிட்டு கீழே போயிட்டு செக் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ண மாதிரி இருக்கும். நான் மார்பு வச்சிருக்கேன், அதனால அதை வந்து கிளிக் பண்ணிட்டு செக் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டிவைஸ் வந்து பார்த்தா கனெக்ட்னு வந்து காமிக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு டிவைஸை கிளிக் பண்ணுங்க, டிரைவர்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இல்லை 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 தப்பு நம்ம ஒன் பை வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் வித்ரா கொடுத்துருக்காங்க. ஆதார் மூலமாக நீங்க மணி வித்ரா பண்றதுக்கு கேஷ் வித்ரா ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க.
அதுக்கப்புறம் மொபைல் நம்பர். ஸோ கஸ்டமர் மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்டர் ஆதார் நம்பர், இதில் போயிட்டு கஸ்டமருடைய ஆதார் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆதாரில் வந்து பார்த்தா பேங்க் லிங்க் பண்ணி தான் மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் மூலமாக நீங்கள் பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சூஸ் பேங்க். ஸோ எந்த பேங்க்னு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு அவங்க எந்த பேங்க்கில் பணம் எடுக்கிறாங்களோ அந்த பேங்க்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ரா பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். அதர்ஸ் கொடுத்து மேனுவலாக நீங்களே வித்ரா வந்து பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 100க்கு மேலே தான் நீங்கள் வித்ரா பண்ண, அது கீழே வந்து வித்ரா பண்ண முடியாது. ஸோ மினிமம் 100 ரூபாய் நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி கேப்சர்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த கஸ்டமருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேன் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து வரும். ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் வரும், ஃபெயில்னா ஃபெயில் வந்து காமிக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தா சர்வர் இஷ்யூஸ் காரணமாக பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆகும், அல்லது வந்து பார்த்தா அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் ஃபெயில் ஆகும். சக்ஸஸ் தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வித்ரா ஆகிட்டு உங்களுக்கான வேலட்ல அந்த அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் செகண்டா பேலன்ஸ் என்கொயரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த பேங்க் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர்ட்ட போயிட்டு கேப்சர் கொடுத்து நீங்க வந்து அவங்களுக்கான ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்க கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேப்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேலன்ஸ் என்கொயரி ரிப்போர்ட் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றது ஷோ ஆயிடும். ஸோ கீழே அவைலபிள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அவங்களுக்கான என்கொயரி ரிப்போர்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் கூட நீங்க வந்து எடுத்து வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆதார் மூலமாக பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமர் நீங்க வந்து செக் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நீங்க பேலன்ஸ் செக் பண்றதுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து உங்களுக்கான கமிஷன்ஸ் இருந்திருக்க போகுது. ஓகே, அதுக்கு அடுத்து மூணாவதா மினி ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு கஸ்டமர் மொபைல் நம்பர், அவங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து கேப்சர் கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்தனே போதுமானது. அவங்க கடைசியாக எந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு 7-8 கடைசி டிரான்சாக்ஷன் வந்து ஷோ ஆகும். அது மூலமா நீங்க மினி ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கஸ்டமருக்கு நீங்க எடுத்து கொடுத்துக்கலாம். அப்படியே கீழே வந்தா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மினி ஸ்டேட்மெண்ட்கான ஒரு PDF டவுன்லோட் ஆகும். இதை நீங்க கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து கொடுக்கலாம், இல்ல நீங்க அப்படியே வந்து பார்த்தா அந்த PDF கூட நீங்க அவங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக ஆதார் மூலமாக நீங்க மணி வித்ரா பண்ணலாம். அதே மாதிரி பேலன்ஸ் செக் பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே ஆதார் மூலமா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஆதார் பேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகல. அதுக்கடுத்து MATM, ஸோ மினி ATM மூலமாக நீங்க பேமெண்ட் வந்து பார்த்தா வித்ரா பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க முன்னாடியே அந்த MATM மினி ATMக்கான அந்த டிவைஸ் நீங்க வாங்கியிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தா PAX D180 அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. மோர்ஃபன் MP63 அந்த 2 மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா PAX D180 நிறைய பேர் வச்சிருப்பீங்க, நீங்க அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்காதவங்க CSC ஸ்டோர்ல அதுக்கான டிவைஸ் கொடுத்துருக்காங்க. 3000 சம்திங் தான் வரும், நீங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ MATM பொறுத்திருக்கும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் PAX டிரைவர், அது மட்டும் இல்லாம டவுன்லோட் மோர்ஃபன் டிரைவர். இந்த 2 சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இந்த மைக்ரோ ATMக்கான ஒரு நீங்க சர்வீஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ 2த்தையும் நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதுவுமே இல்லை, நீங்க வந்து பார்த்தா அந்த மைக்ரோ ATM நீங்க ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது மைக்ரோ கேபிள் இருக்கு பாருங்க, அதே உங்க லேப்டாப்லயே இல்லை சிஸ்டமோ நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். கனெக்ட் டிவைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கனெக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ATM மூலமாக நீங்க மணி வித்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ATMல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, மினி டிரான்சாக்ஷன் என்னன்றத நீங்க 3 சர்வீசஸ் நீங்க இந்த மினி ATM மூலமாக நீங்க வந்து பண்ணலாம். ஒரு சில பேர் ATM கொடுத்து வித்ரா பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமயத்துல இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. MATM பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன் மூலமாக அந்த டிவைசஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். MATM மூலமாக உங்களுக்கான சர்வீசஸ் நீங்க வந்து பண்ண பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு கமிஷன்ஸ் வந்திருக்கு, ஆதார் மூலமாக எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, APS மூலமா எவ்வளவு கேஷ் அவுட் பண்ணிருக்கீங்க, MATM மூலமா எவ்வளவு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, எல்லா ஆப்ஷன் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலட் டாப் அப். ஸோ உங்களுக்கான வேலெட்டில் நீங்கள் மணி ஆட் பண்ணணும்னா ஸோ ரெக்வெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வேலெட்டை ரீசார்ஜும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து கேஷ் அவுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இதில் உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஷ் அவுட் பொறுத்த வரைக்கும் உங்க வேலெட்ல இருக்க அமௌண்ட்டை நீங்க வந்து பார்த்தா உங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதான் வந்து வேலெட் கேஷ் அவுட். அதுக்கடுத்து வேலெட் ட்ரான்ஸ்ஃபர்னா
வேலட் 1ல இருந்து வேலட் 2க்கு நீங்க அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலட் 1ல இருந்து வேலட் 2க்கான அமௌண்ட்டை நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ வேலட் இருந்து வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. எனக்கு 1.52 ரூபாய் வந்து 52 பைசா கமிஷன்ஸ் வந்திருக்கு. நான் வந்து பார்த்தா வெறும் வந்து இப்போதைக்கு மினி ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தா பேலன்ஸ் என்கொயரி பண்ணிருக்கேன். அதன் காரணமாக 1.52 ரூபாய் எனக்கு வந்து பார்த்தா கமிஷன்ஸா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய நேரத்துல வந்து பார்த்தா இந்த மாதிரி லாக் அவுட் ஆயிடும். திருப்பி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பா நீங்க மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறதுக்கு உங்களுக்கான கமிஷன்ஸ் இருக்க போது எல்லாத்துக்குமே கண்டிப்பா டிஜிபேல கமிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அதே மாதிரி வேலட் கேஷ் அவுட்டை பொறுத்தவரைக்கும் உங்க வேலட் இருக்க அமௌண்ட்டை நீங்க அக்கௌண்ட்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க, எந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க எல்லாமே நீங்க வந்து கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தா போதும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து கேஷ் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை நீங்க முன்னாடி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அடிக்கடி கேஷ் அவுட் வந்து கொடுப்பீங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டைரக்டாவே அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணி ப்ரொசீட் வந்து பண்ணலாம். இன்னும் வந்து சிம்பிளா வந்து இருக்க போகுது. ஓகே, சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்க கேஷ் அவுட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க டிஜிபே லைட் மூலமாக ஏதாச்சும் மணி வந்து டெபிட் ஆயிடுச்சு, அது வந்து பார்த்தா போகாம இருக்கு, இல்ல வந்து பார்த்தா கேஷ் அவுட் நான் பண்ணிருக்கேன் இன்னமும் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகாம இருக்குன்னா நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். எந்த சர்வீஸ்ல உங்களுக்கான டிக்கெட் ரைஸ் பண்ண போறீங்க, எந்த சர்வீஸ்ல உங்களுக்கான கம்ப்ளைண்ட் இருக்கோ அதுல நீங்க போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வேலட் வந்து பார்த்தா நிறைய பேர் கேஷ் அவுட் கொடுத்துருக்கீங்க, பட் அக்கௌண்ட்ல ஏறாம இருக்கு சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வேலட் கேஷ் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த டிரான்சாக்ஷன் காமிக்கும், அந்த டிரான்சாக்ஷன்ல போய் நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து பார்த்தா சம்பந்தப்பட்ட டிஜிபே லைட்டுக்கு போயிடும். அவங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிஜிபே லைட்ல எந்த ஒரு கொரிஸா இருந்தாலும் சரி இந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க போயிட்டு உங்களுக்கான டிக்கெட் ரைஸ் பண்ணவே அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அல்லது நீங்க டோல் ஃப்ரீ மூலமா கூட நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சோ இத வந்து பார்த்தா டிஜிபே லைட் இருக்க மொத்த சர்வீசஸ். சோ அதிகபட்சமா ஆதார் மூலமாக வித்ரா பண்ணுவீங்க, அது மட்டும் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து இருக்க போது. நீங்க அதர்ஸ் நார்மலா இருக்கு பாருங்க, நிறைய ஏபிஎஸ் கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். சோ வந்து பார்த்தா ஃபீனோ ஆப் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏபிஎஸ் கான ஆப் இருக்கு. நீங்க வந்து பார்த்தா டிஜிபே லைட்லயே வந்து ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அடிக்கடி கமிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்க டிஜிபே லைட்ல பண்ணும்போது டிரான்சாக்ஷனுக்கான உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து ஷோ ஆகும். அதன் மூலமா வந்து பார்த்தா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகே, சோ நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப் மூலமா டிஜிபே லைட் ஆப் மூலமா எப்படி யூஸ் பண்ணணும் தேவைப்படும் பட்சத்தில் நீங்க கமெண்ட் பண்ணி நம்ம இன்னொரு சேனல் அப்டேட் வந்து பண்ணிடலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.